வணக்கம். சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாகர்கோவிலை சேர்ந்த திரு சபரிவர்மன் என்ற மாற்றுத்திறனாளி விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் சிறையில் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி இன்றைக்கு தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கிறது. தங்களுடைய சகோதரன் சபரிவர்மனினுடைய மரணத்தில் இருக்கின்ற மர்மத்தை அவிழ்த்து நீதியை எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று அந்த குடும்பம் இன்றைக்கு சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நிமிடமும் அந்த குடும்பத்தினர் அங்கே சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து ஒரு 4 மரணங்கள் போலீசாரால் நிகழ்ந்திருக்கிறது இந்த 2 மாதங்களில் தாவேகா ஆட்சியில் என்று சொல்லும்போது, காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற காவல்துறை அமைச்சராக இருக்கிற முதலமைச்சர் விஜய் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? இதுவரை அவர் இது குறித்து வாயை திறக்கவே இல்லை. அதிலும் மாற்றுத்திறனாளியான சபரிவர்மன் சிறையில் கொடூரமான முறையில் கட்டி வைத்து சித்திரவதை செய்யப்பட்டு கை கால்கள் முறிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய இது மனிதாபிமானமற்ற ஒரு செயலாக தெரிகிறது. ஆனால் இதற்கு கூட முதலமைச்சர் இதுவரை வாயை திறக்கவே இல்லை. இதே நேரத்தில் திமுக ஆட்சியில் நடந்த ஒரு விஷயத்தின் போது சிஎம் சார் சாரி எல்லாம் எங்களுக்கு வேண்டாம், நீதிதான் வேண்டும் என்று சொன்ன முதலமைச்சரினுடைய வாய் இப்பொழுது மூடி மௌனமாக இருப்பதனுடைய காரணம் என்ன? காவல்துறையை காப்பாற்ற பார்க்கிறாரா முதலமைச்சர் விஜய், அல்லது அவருக்கு தெரிந்து நடக்கிறதா தெரியாமல் நடக்கிறதா என்ற பல்வேறு விவாதங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. நாட்டில் மக்களிடையே ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழலை இன்றைக்கு தாவேகா அரசு உருவாக்கி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசலாம். நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவினுடைய மாற்றுத்திறனாளிகள் அணியின் செயலாளர் பேராசிரியர் தீபக்நாதன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் அரசியல் விமர்சகர் திரு துரைபாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். எஸ்டிபிஐ கட்சியினுடைய வழக்கறிஞர் அணியின் மாநில செயலாளர் திரு ராஜா முகமது அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். கருத்துக்களை கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல தீபக் சார்ட்ட நான் கேட்டு வந்துடுறேன். தீபக் சார், மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறையில் நிறைய விதிகள் இருக்கும், எப்படி நடத்தப்பட வேண்டும், என்ன அவர்களுக்கான என்ன மாதிரியான வசதிகள் இத்தனையும் அங்கே இருக்குது. இன்னொன்று, சபரிவர்மனை சிறைக்கு கொண்டு போவதற்கு முன்னாடி அவருடைய ஹெல்த்தை செக் பண்ணி ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கி தான் கொண்டு போயிருக்காங்க. அவர் நல்லா தான் இருந்திருக்காரு, ஃபிட்டாக தான் இருந்திருக்கிறாரு ஹெல்த் வைஸாக பார்க்கும்போது. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா 3 நாட்களில் 10ஆம் தேதி நல்லா இருந்தவர் 13ஆம் தேதி உயிரிழந்திருக்கிறார். அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை படிக்கும்போது நமக்கு நெஞ்செல்லாம் பதறுது. ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழல் அங்கே உருவானது? காவல்துறையினுடைய இந்த போக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க? காவல்துறையினுடைய இந்த போக்கு ரொம்ப அபாயகரமானதாக நான் பார்க்கிறேன். ஒரு இருண்ட சமுதாயத்தை நோக்கி தாவேகா அரசு நம்மளை அழைத்து சென்றுட்டு இருக்கோங்கிற ஒரு ஆபத்தையும் பயத்தையும் உணர்ந்துதான் நான் இதை பேச வேண்டியது இருக்கு. என்னால முதல்ல என்ன அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னா, ஒரு மருத்துவ பின்புலத்திலேருந்து வர்ற எனக்கு ஒரு முடியாதவர் அடிக்கும் பொழுது, வழியில துடிக்கும் பொழுது, அவங்க கஷ்டப்படும் பொழுது எந்த ஒரு மனிதனாலும் அதை அவ்வளவு தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால ஒரு சாதாரண மனநிலையில இருக்கக்கூடியவங்க அப்படி அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு மனோதத்துவ நிபுணத்துல நாங்க படிக்கக்கூடிய ஒரு விஷயம். யார் இந்த மாதிரி அடிப்பாங்கன்னா, மிருகத்தன்மை இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி அடிப்பாங்க அப்படின்னு நான் படிச்சிருக்கிறேன். 1. 2வது, நீங்க ரொம்ப அழகா கேட்டீங்க உமா தோழர், மருத்துவ பரிசோதனைக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்க அந்த டிசபிலிட்டியை அவருக்கு ரெக்கார்ட் பண்ண மறுத்திருக்கிறாங்களான்றது எனக்கு இப்போ சந்தேகம். 1. 2வது, நீதிமன்றத்துல மேஜிஸ்ட்ரேட்டு இவங்களை பார்த்து அவங்கள்ட்ட கேட்டு இவங்களுடைய கருத்துக்களை கேட்டுதான் ரிமாண்ட் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்கா அப்படியே ரிமாண்ட் பண்ண முடியாது. அப்போ ஒரு மாற்றுத்திறனாளின்னு தெரிஞ்சு இவர் எப்படி ரிமாண்ட் பண்றதுக்கு இவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது 2வது கேள்வி. 3வது, நான் இதுவரைக்கும் இந்த 3 நாட்கள்ல நான் யாருமே பேசப்படாத ஒரு மிக முக்கியமான ஒரு கோணம் இருக்குங்க. அது உச்ச நீதிமன்றத்தினுடைய முருகானந்தம் டாக்டரின் தீர்ப்பு. முருகானந்தம் என்ற மாற்றுத்திறனாளி தானே ஆஜராகி கொடுக்கப்பட்ட சிறையில் தனக்கு ஏற்பட்ட சிரமங்களை அவர் உச்ச நீதிமன்றத்துல பதிவு செய்த பொழுது, உச்ச நீதிமன்றம் மாற்றுத்திறனாளிகளுக்காக செய்ய வேண்டும் என்று 46 பக்க தெளிவான வரையறை இன்றைக்கு இருக்கிறது. சொன்னீங்க, ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்கள் கொடுத்த
ஒரு மிக முக்கியமான அது டாக்டரைன்ற பேர்லயே உச்சநீதிமன்றம் அந்த வழக்கு கொடுக்குது. அப்ப இந்த நீதிபதி இதெல்லாம் பார்க்கலையா? ஒரு அபெக்ஸ் கோர்ட் ஆர்டர் இருக்கும் பொழுது மெக்கானிக்கலா எப்படி பண்ணாங்க, எப்படி வந்து ஒரு 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 சட்ட ஒரு காவல்துறை இதை பண்ணுச்சு, நீதி ஒரு 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 பிரிசன் டிபார்ட்மெண்ட்ல சிறைத்துறையில இந்த மாதிரி ஒரு வக்கரம் ஒண்ணு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? 19 இடத்துல ஒரே கையில மல்டிபிள் பிராக்சர். என்னால யூகம் அவர் கையில தான் ஊனமே. அப்ப நீங்க அங்கேயே அடிச்சீங்களா? அப்ப எங்களுக்கு என்ன உண்டாக்குது ஒரு இதுனா, சாதாரணமாவே இந்த மாற்றுத்திறனாளிகளை பார்த்து எள்ளி நகையாடக்கூடிய ஒரு போக்கெல்லாம் முன்னாடி இருந்துச்சு. நம்ம திராவிட முன்னேற்ற கழக அரசுல வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு மாண்பு வரணும், மாற்றுத்திறனாளினாலே கொஞ்சம் கவனத்தோடு அணுகக்கூடிய விஷயத்தை இடத்திற்கு திமுக அரசு கொண்டு வந்திருக்குது. இந்த 60 நாள்ல 4வது லாக்அப் மரணம். இது ஒரு விஷயம். முந்தா நேற்று ஒரு மாற்றுத்திறனாளியை கைது பண்ணி காவல்துறை பாருங்க எவ்வளவு இன்சென்சிட்டிவ் பாருங்க. மாற்றுத்திறனாளி ஒரு விமர்சனம் வச்சாருன்னு அவரை கைது பண்ணி அங்க நல்ல வேளை அந்த ஜட்ஜ் வந்து ஜாமீன்ல விட்டாங்க. இல்லைன்னா அந்த மாற்றுத்திறனாளிக்கு என்ன நடந்திருக்குமோ? அப்ப இந்த காவல்துறைக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லையோ? எங்களுக்கு பயமா இருக்கு. நான் உண்மையில இது ஒரு இருண்ட சமுதாயத்துக்கு கொண்டு போயிடறாங்களோ இருக்கிற. இதுல என்னன்னு தெரியுங்கன்னா, கடைசியா ஒரு விஷயத்தை இப்போதைக்கு தொடக்கத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆபத்து என்றால் காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கிறது யாருக்குன்னா காவல்துறை. மாற்றுத்திறனாளி உரிமை சட்டம் சரத்து 7 மிக தெளிவாக வரையறுத்திருக்கிறார். அப்ப அதெல்லாம் காற்றில் பறக்க விட்டு ஒரு மாற்றுத்திறனாளியை அடித்து கொண்டிருக்கிறாங்கிறது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியல. வயலன்ஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன், வயலன்ஸ் அகைன்ஸ்ட் டிசேபிள் பீப்புள் ஐநா சபையில. ஆனா அது கடைசியில நம்ம ஒப்பாரி வச்சு அழுவாங்க தெரியுமா? நம்ம ஊர்ல எல்லாம் எங்கெல்லாமோ போக வேண்டிய விஷயம் என் வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு இந்த மாறை அடிச்சாலும் எனக்கு இப்ப என்னன்னா, இப்ப எங்கெல்லாமோ நடக்கிற விஷயம் நம்ம எங்கெல்லாமோ போகும் பொழுது இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த வன்முறை இப்படிலாம் கேள்விப்படுறோம். இது கடைசியில் நம்ம வீட்டுக்கே வந்துருக்கோ, நம்ம ஆளுக்கே எப்படி நடந்துச்சேங்கிற அந்த அதிர்ச்சியில தான் நான் இப்ப பேசுறேன்னா புலம்புறனாலே தெரியல. நான் அப்பேற்பட்ட பேர் அதிர்ச்சியிலையும் அபாயத்திலையும் பயத்திலையும் உங்க முன்னாடி வைக்கிறேன். கண்டிப்பாக சார் தீபக் சார், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அபாயத்தை நோக்கி போகிறதோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. ராஜா முகமது, நீங்கள் ஒரு வழக்கறிஞராக இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா விசாரணைக்காக கூட்டிகிட்டு போயிருக்காங்க, சிறையில் இந்த மரணம் நடந்திருக்கிறது. ஆனால் இப்போ வரைக்கும் வந்து அரசு தரப்பில் எந்த விதமான ஒரு அவங்க கிட்ட போய் பேசுகிறதோ அல்லது இது எதுவுமே இல்லாத ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். ஒரு சிறை கைதியை இப்படி தான் வந்து நடத்துவார்களா அப்படிங்கிறத தாண்டி ஒரு மாற்றுத்திறனாளி என்ற பார்வை கூட அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டார். அதான் இப்போ இங்கே வந்து முதல்ல வந்து மக்கள் தார்மீகமாக எதிர்பார்க்குறது என்னென்னா, நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி முதல்வர் விஜய் அவர்கள், மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு சாமானிய மனிதனாக இருக்கும்போது போன முதல்வர் ஸ்டாலினை பற்றி எழுப்பிய கேள்வி, எங்களுக்கு நீதி தான் வேணும், அஜித்குமாருடைய எங்களுக்கு சாரி வேணாம், நீதி தான் வேணும்னு சொன்னார். அந்த முதல்வர் வந்து பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட சாரி கேட்டார். அந்த விசாரணையை இது காவல்துறை இன்வால்வ் ஆனனால இதை நான் என்ன செய்யறேன்னா சிபிஐக்கு மாத்துறேன்னு. கண்டிப்பாக தனிப்படை காவலர்கள் கைது செய்யப்பட்டு சிபிஐக்கு மாற்றினாங்க. அதே மாதிரி ஒரு விசாரணையை வெளிப்படைத்தன்மையோடு வந்து வேண்டும், அதற்கான முதல்வர் வாயிலிருந்து என்ன வருதுன்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் சம்பவம் நடந்து இத்தனை நாட்கள் ஆகி 2 3 கைது செய்யப்பட்டிருக்காங்க. கைது செய்யப்பட்டவங்க கூட இப்பையும் அந்த காவல்துறை சம்பந்தப்பட்டதுனால இது காவல்துறை விசாரித்தா சரி வராது, இது ஓய்வு பெற்ற நீதிபதிகளை கொண்ட ஒரு விசாரணை குழுவோ அல்லது ஒரு திறந்த எப்படி வந்துக்கிட்டு இதே நாளில் தான் விஜய் பேசினார், இந்த நாளில் விஜய் பேசின அந்த விஷயத்தை அவர் செய்தாரா அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் நம்ம வந்து வைக்கணும். மாண்புமிகு முதல்வரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறோம் இல்லை, மாண்புமிகு முதல்வர் தான் கரூரில் சொல்கிறாரு, ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை என்னிடம் வந்து நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப முதல்வர் என்ன கேட்டாரோ அதே தான் இன்றைக்கு மக்கள் வந்து முதல்வர் விமர்சனங்களை வைங்கன்னு சொன்ன அதே முதல்வர் தான் விமர்சனம் செய்த ஒரு மாற்றுத்திறனாளியை தூக்கி உள்ள வச்சாரு. ஆமா, இப்போ வந்து என்ன அப்படின்னா, விமர்சனம் செய்பவர்களை வந்து கைது செய்வதில் வந்து எங்களுக்கு வந்து எஸ்டிபிஐ கட்சிக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஜனநாயகத்துக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனம் என்பது அவசியம். அதே மாதிரி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இன்றைக்கு வந்து அழகாக வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் கடப்பாடும் மாண்புமிகு முதல்வருக்கு உண்டு. என்ன, ஒரு குட்கா வழக்கில் நீங்கள் இவரை கூட்டிகிட்டு போகிறீங்க, அதே மாதிரி ஈரோட்டை சேர்ந்த தாவேக்காவை சேர்ந்த நிர்வாகி வந்து அதிகமான குவான்டிட்டியில் ஒரு குட்காவை கொண்டு போகும்போது அவர் வந்துக்கிட்டு ஜெயிலில்
ஓன் பாண்டில் இது ஸ்டேஷன் பெயிலில் வந்து ரிலீஸ் செய்யப்படுறாரு. ஒரே நாளில் ரிலீஸ் செய்யப்படுறாரு. அப்போ ஒரே தமிழ்நாட்டில் இரட்டை நீதி ஏன் வந்துச்சு அப்படின்றதுக்கு பதில் கேட்குறாங்க. அந்த பதிலை சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் மாண்புமிகு முதல்வருக்கு இருக்குது. வழக்கறிஞராக நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால், தொடர்ச்சியாகவே வந்து பியூரோக்ரஸிட்ட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரியான போலீஸ் கஸ்டடிஸ் வந்து நடக்குது. அதில் வந்து இன்வெஸ்டிகேஷன் வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும். இன்றைக்கி அமோனியா விசைவாயு கசியும் போது இத்தனை மணி நேரத்தில் ரிப்போர்ட் என் டேபிளுக்கு வரணும்னு சொல்லக்கூடிய முதல்வர் சென்ற முதல்வரை பார்த்து கேட்ட கேள்விக்காக இத்தனை மணி நேரத்தில் எனக்கு இந்த ரிப்போர்ட் வந்திருக்கணும், அதே மாதிரி அவங்களுடைய பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் பேசியிருந்திருக்கணும், அதே போன்று வந்து ஒரு கமிட்டி வெளிப்படைத்தன்மையோடு ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜஸை போட்ட ஒரு கமிட்டியை வந்து அமைச்சிருந்திருக்கணும் அப்படின்றது எங்களை போன்ற வழக்கறிஞர்களுடைய எதிர்பார்ப்பு. இது முதல் கட்டமாக. சட்டப்பூர்வமாக பல்வேறு விஷயங்கள் இருக்குது, அதை வந்து கண்டிப்பாக சார் பேசலாம். துரைபாண்டியன் சார், இப்போ வரைக்கும் வந்து சாலை மறியலில் அந்த குடும்பத்தினர் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த உடலை சபரிவர்மனுடைய உடலை நாங்கள் வாங்க மாட்டோம், எங்களுக்கான நீதி கிடைக்கும். ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே வந்து எங்களுக்கு பல குளறுபடிகளாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பகீர் விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பார்வை? முதல்ல நான் சில வார்த்தைகளை பயன்படுத்தினா கடினமான வார்த்தையாக இருக்குமோன்னு எனக்கு மனசுக்குள்ளேயே ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மொசை பிடிக்கிறத மூஞ்ச பார்த்தாவே தெரியும்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னமோ நம்முடைய மாண்புமிகு முதல்வரை பார்த்தா அவர் நாடு ஆள வந்தவர் மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. இதுவரையில் எனக்கு அப்படி தெரியல. அவருடைய பேச்சு, அவருடைய நடத்தை எதுவுமே ஒரு முதலமைச்சருக்கான ஒரு அமைப்பு ரீதியாக எப்படி பிரச்சனைகளை பார்ப்பது அப்படிங்கிற ஒரு தோற்றமே அவரிடமிருந்து எனக்கு தெரியல. ஓடுறத ஓடி காட்டுறாரு, ஒரு மரியாதை குறைவாக எதிர்கட்சிகளை பேசுகிறார். அவருடைய நேரடி துறை தான் இப்பொழுது பிரச்சனைக்குள்ளாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் 60 நாள் முடித்த உடனே தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்குன்னா 65 கொலைகள் நடந்திருக்கு, 4 ஆனர் கில்லிங் ஆணவ கொலை நடந்திருக்கு, 175 வல்லுறவுகள் நடந்திருக்கு, 150 போஸ்கோ வழக்குகள் பதிவாயிருக்கு. இது வந்து 60 தான் ஃபஸ்ட்டு 60 days. இது அவருடைய பெருமைக்கு பெருமை சேர்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அவர் நம்மளோட வழக்கறிஞர் சொன்னார்ல, இதே ஜூலை 13 இதே வழக்கு அஜித்குமார் வழக்கு சிவகங்கையில் அந்த காவலாளி மடப்புறம் காவலாளி, அந்த காவலாளி அடித்து கொண்டுட்டாங்க. ஏன்னா இதுவரையில் வரலாற்றில் இல்லைங்க. அந்த குடும்பத்திடம் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் தொலைபேசி மூலமாக மன்னிப்பு கேட்கிறார். மன்னிப்பு கேட்டது இல்லாமல் வழக்கை உடனே மாற்றி போடுறார். அது நான் கேட்கல, நான் அந்த மனநிலையை தான் நான் சொல்கிறேன். ஒரு தப்பு தன்னுடைய ஆட்சியில் ஒரு வார்த்தை என்ன சொன்னார் தெரியுங்களா? அப்போ அம்மா இது நடந்திருக்கவே கூடாதம்மா, நடந்து விட்டது, மன்னியுங்கள். இந்த வார்த்தை நீங்கள் நினச்சி பாருங்க. அப்படி சொன்ன ஒரு முதல்வர் இங்கே தமிழ்நாட்டில் இருந்திருக்கார். ஆனால் இப்போ நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், கிழிச்சிருவேன், வானத்தை ரெண்டாவது கொண்டு பிறந்துருவேன்லாம் பேசின முதல்வர், சிங்கப்பெண் படையெல்லாம் கொண்டு வந்த முதல்வர், இன்னைக்கு ஒரு மாற்றுத்திறனாளியை, கைவராத மாற்றுத்திறனாளியை அடித்தே கொண்டு இருக்காங்க. நீங்கள் சொன்னீங்களே அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு 19 இடத்துல காயங்கள் இருக்கணும். அந்த 19 இடம்னா முதுகில் இருக்குது, கையில் இருக்குது, அதே மாதிரி உயிர் நாடியில் காயங்கள் இருக்குது. அது மாற்றுத்திறனாளி அப்படி தான் என்ன தான் பண்ணியிருப்பான். எந்த கை வந்து அவருக்கு பிரச்சனையா இருக்கோ அந்த கையை போட்டு அடிச்சிருக்காங்க, அதை வச்சு அடிச்சிருக்காங்க, நல்லா தெரியுது. அதில் அந்த ஒரு மாஜிஸ்ட்ரேட் சொல்லிட்டார் 19 இடத்துல காயம் இருக்குன்னு. முதல்ல போன சில நல்ல போலீஸ்காரங்க இருக்காங்க, முதல்ல போன போலீஸ்காரர் நிறைய காயம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. குடும்ப மெம்பர்ஸ்டே சொல்லிட்டார். அப்போதான் இவங்களுக்கு சந்தேகம் அதிகமாகுது. ஒரு போலீஸ் ஆஃபீஸரை பார்த்துட்டு நிறைய காயம் இருக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டார். இப்போ என்ன பிரச்சனைனா, ஒருத்தரை அடிச்சிட்டீங்க, அது என்ன அவங்க என்ன சந்தேகம் கிளப்புறாங்கன்னா, இவங்க ஞாயிற்றுக்கிழமை நைட்டே கொண்டுட்டானுங்க, 13ஆம் தேதி காலையில் டெட் பாடியை தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அந்த குடும்பம் போய் கேட்கும்போது மார்ச்சுவரியில இருக்கு பாருங்க. அடுத்தது அந்த குடும்பம் போய் ஏங்க இங்க இருக்காங்கன்னா ஏன் காட்ட மாட்டாங்கிறீங்க, எல்லாருமா போய் சேர்ந்த உடனே இந்த பாருங்க மார்ச்சுவரியில இருக்குங்கிறாங்க. டாக்டர் இருந்திருக்கும் அந்த குடும்பம். அந்த மனநிலையை நினைச்சு பாரு. இவர் சினிமாலாம் நிறைய எடுத்தாரு, ஓடி ஓடி அடிப்பாரு, எங்கேயாவது தப்பு நடந்தாது பண்ணுவாரு, 10 கொலையை பண்ணவனா கூட ஒரே அடியில அடிச்சு காலி பண்ணிடுவாரு. ஆனா இங்க அவர் எங்க போனாருன்னு இப்ப தெரியல. இதுவரையில விஜய்க்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வந்து வார்த்தையே பேசாமல் எத்தனை கொலைங்க இன்றைக்கி நம்ம இதை பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த கொடுமையை பார்த்துக்கிட்டு இருக்கையில் கீழே ஸ்க்ரோலிங் ஒன்று ஓடுது. என்ன, சென்னை புழல் சிறையில்
சேலை ஊரை சேர்ந்தவர் பாலாஜி என்பவர் அடித்து கொலை செத்தார். அவர் மாரடைப்பால் உயிரிழந்தார். மாரடைப்பு 45 வயசு, இவருக்கு 29 வயசு. ஆனா அவங்க மனைவி வந்து குற்றம் சாட்டி இருக்காங்க. மாரடைப்பு. கண்டிப்பா அவங்க மனைவி வந்து குற்றம் சாட்டி இருக்காங்க. காவல்துறை தான் சொல்லிட்டாங்க. அங்கேயும் இப்ப வாங்க மாட்டோம்னு சொல்லி உட்கார்ந்து இருக்காங்க. ஸ்டான்லி ஹாஸ்பிடல்ல நாங்கள் உடலை வாங்க மாட்டோம் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிறார். விசாரணை வேண்டுங்கிறாங்க. இப்ப இங்க நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த 3-4 நாள்ல என்ன நடந்திருக்குங்கிறத நான் சொல்றேன் பாருங்க. அதாவது பல இடங்கள்ல விழுப்புரத்துல முருகதாஸ் என்பவர் போலீஸால் அடித்து செத்திருக்கிறார். அடுத்தது வெள்ளைத்துறை என்பவர் பாப்பான் குளத்தை சேர்ந்தவர், உடுமலை சேர்ந்தவர் அவர். அடுத்தது சேதுபதி என்பவர் டிகேஎன் சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன், இருவாரன். அதாவது 4-5 பேர் ஒரே சமயத்தில் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதில் என்ன விஷயம்னா, ஒருத்தர் ஸ்ரீராம்ங்கிறவர் ஸ்ரீரங்கத்தில், அதே மாதிரி இன்னொருத்தர் அது நம்ம விழுப்புரத்தை சேர்ந்தவர் தான் அவரும். அவர் என்ன ஆச்சுன்னா, அவர் எப்படி செத்துருக்காருன்னா, போலீஸ்காரன் அட்ராசிட்டிஸ் பண்ண அப்புறம் வீட்டில் வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க. இந்த வாரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 5 கொலைகள் நடந்திருக்கிறது. இப்போ இதையும் சேர்த்தினா 6. இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம வழக்கறிஞர் பேசும்போது சொன்னார்ல, சேலத்தில் அந்த பையன், அவன் பேர் என்ன, அவன் சரவணன், எனக்கு சரவணன் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். அதனால தான் சரவணன்கிற பையன் ஏற்கனவே அவன் வந்து கூண்டாஸ் ஆக்டில் ஜெயிலில் இருந்தான் 4 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த கூண்டாஸ் ஆக்டில் இருந்தவன்கிட்ட 140 கிலோ கஞ்சா இருந்திருக்கு. நல்லா கவனிங்க. நம்ம இந்த தம்பிகிட்ட இருந்த சரத்துக்கு ஒரு என்ன சபரிவர்மன்ட்ட இருந்த 140 கிராம் குட்கா, அவர்கிட்ட இருந்து கஞ்சா. ஆனால் ஏற்கனவே குண்டாஸ் ஆக்டில் குண்டர் சட்டத்தில் கைதான ஒருத்தனுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஜாமீன் கொடுத்துருக்காங்க. அது நல்லா கவனிங்க. விஜயபாஸ்கர் 40 கோடி லஞ்சம் வாங்கியிருந்தா விஜயபாஸ்கரை கட்சியில் சேர்த்து துண்டு போட்டு வரவேற்பாரு. ஆனால் அங்கே 140 கிராம் வச்சிருந்த ஒரு பையனை கூப்பிட்டு அடித்து கொண்டுட்டு இதுவரையில் இந்த அரசாங்கம் குறைந்தபட்சம் உள்துறை செயலாளர் இருந்து ஏதாவது அறிக்கை வந்திருக்கணும்ல, அல்லது டிஜிபி இருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கணும்ல, ஏன் வரல? அப்படி என்றால் இப்பொழுது விஜய் அவர்கள், புரட்சி பேசிய விஜய் அவர்கள், மாற்றத்தை சொன்ன விஜய் அவர்கள் ஏமாற்றத்தை உருவாக்கி இன்னைக்கு பிணங்கள் தமிழ்நாட்டில் துர்நாற்றம் அடிக்கிற அளவுக்கு போட்டு வைத்திருக்கிறார் பிரச்சனைகள் என்று தெரிய வருகிறது. கண்டிப்பா சபரிவர்மனினுடைய சகோதரியும் அவருடைய உறவினர்களும் கொடுத்த அந்த பேட்டியை நாம் அந்த வீடியோவை பார்த்துவிட்டு திரும்ப நாம் பேசலாம். 19 இடத்துல அடிச்சு கொண்டிருக்காங்க சார். என் பிள்ளை எத்தனை துடி துடிச்சிருப்பான் சார். விட்டுருங்க சார்னு சொல்லியிருப்பானே, அவனுக்கு அது கேட்கலையா சார்? உடைச்ச கையே உடைச்சிருக்காங்க சார். என் தம்பி ஊனமுட்ட கையே உடைச்சு வச்சிருக்காங்க சார். என் தம்பி பாவம் சார். 19 இடத்துல அவங்க உடம்புல காயம் ஏற்படுத்தி இருக்கதாட்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அவருடைய வலது கை ஊனம், அந்த ஊனமுட்ட கையையே 3 இடத்துல உடைச்சிருக்காங்க. ஃபோர்ஆர்ம்ஸ், ஜாயிண்ட், எல்போ, இந்த இடத்துல 3 இடத்துல உடைச்சதாட்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. வலது நெஞ்சு, இந்த நெஞ்சு வலது நெஞ்சு பக்கத்தில் கீழே ஸ்கிராட்ச் இருக்குது, தலையில் அடிபட்டு இருக்குது, ரத்தக்கட்டு இருக்குது, காலு ரைட் காலையும் ரெட் காலையும் இந்த நீல் பக்கத்தில் உடைச்சிருக்காங்க. அதுக்கான ரிப்போர்ட் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. கடுமையான தாக்குதல் வந்து தலைப்பகுதியிலையும் இருதயம் பகுதியிலையும் இருக்குது. அதுபோக வலது கை எலும்புகள் உடைவதாகவும் கால் எலும்புகள் உடைக்கப்பட்டதாகவும் இருக்குது. பிறப்புறுப்புலையும் அடிபட்டது. ஆனால் அது கடுமையான காயம் மட்டும் இல்லை. ஆனால் கடுமையான காயம் இருதய பகுதியிலையும் தலைப்பகுதியிலையும் இருக்கதாட்டும் அவங்க நோட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோக் பட்டு வீட்டில் இருக்காரு. நான் எங்க அம்மா என் குடும்பமே இங்க இருக்கும்போது எங்க அப்பா பார்த்துக்க ஆள் இல்ல. அங்க போய் வில்லேஜ் ஆபீசர்ட்ட என் வில்லேஜ் ஆபீசர் போய் என் தம்பி உடம்ப வாங்க சொல்லி கையெழுத்து கேட்டிருக்காங்க சார். அது வில்லேஜ் ஆபீசர் நான் வந்திருக்கேன், எனக்கு கையெழுத்து போட்டுட்டாங்கன்னு சொல்லி ஏமாத்தி எந்த போலீஸும் தெரியாது. ஆனா அங்க போயிருக்காங்க, எங்க மாமா போலீஸ் தான் போயிருக்காங்க. வில்லேஜ் ஆபீசர் சொல்லி நான் கையெழுத்து போட்டு கேட்டிருக்காங்க. பெரிய அராஜகம் நடக்கு. டிவி கேட்ச்ல பெரிய அராஜகம் நடக்கு. காப்பாத்துங்க. சிந்தனைக்களம் நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து பேசலாம். இல்லை தீபக் சார்ட்ட பேசிட்டு இருந்தார். இல்லை அடுத்து நான் உங்ககிட்ட தீபக் சார்ட்ட பேசிட்டு. தீபக் சார், இப்போ ஒரு காணொலி ஒன்று நாம் வந்து ஒளிபரப்பணும். அதில் அந்த மாற்றுத்திறனாளியினுடைய சகோதரி அவர்கள் பேசும்போது அவர் சொல்கிறாரு, தாவேக ஆட்சியில் மிகப்பெரிய அராஜகம் நடக்குது, காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதறாங்க. இதில் அவங்க சொல்ல முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ வரைக்கும்
உடலை வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் அங்க நின்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. முதல்வர் விஜய் வாயே திறக்கல அப்படின்றது அவர்களுக்கு இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வந்து படுத்துட்டு இருக்காரு எங்க அப்பா ஊர்ல கிராமத்துல, நாங்க எல்லாரும் இங்க இருக்கோம், அவர்கிட்ட போய் உடலை வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு கையெழுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளிப்படையாக சொல்றாங்க சார். இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இதெல்லாம் எந்த அடிப்படையில நடக்குது? ஏன் இதை வந்து இவ்வளவு சிவியரா வந்து அரசு வந்து கையாள்கிறது? இது இது எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு கூட எங்களுக்கு இப்ப நீங்க அந்த காணொலி பார்க்கும்போது என் தம்பி என்னை விட்டுருங்கன்னு கதறி இருப்பான்ல. அப்ப அவனை கை ஊனமான கையிலேயே அடிச்சிருக்காங்க, 3 இடம் உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவதெல்லாம் கேட்கும் பொழுது நான் முதல் ரியாக்ஷன் சொன்னேன்னா எனக்கு இது வந்து மிருகங்கள் தான் ஆட்சி ஆளுதா. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் வாய் திறந்து பேசாமல் அப்ப இந்த துறையை நீங்களே கையில வச்சிருக்கீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடியது மாற்றுத்திறனாளித்துறை, உங்ககிட்ட இருக்கக்கூடியதுதான் காவல்துறை. அப்ப ஒரு காவல்துறை அதிகாரி இந்த மாதிரி வந்து அடிச்சு மாற்றுத்திறனாளியே அந்த ஊனமுற்ற கை மேலேயே அடிச்சிருக்காங்க அப்படின்னும் பொழுது இதை கேட்கும் பொழுது எவ்வளவு மன கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. இப்ப இப்படிப்பட்ட ஒரு 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 முதலமைச்சர் வாய் திறக்காம இருந்துட்டு ஸ்கிரிப்ட்ல கொடுக்கறதெல்லாம் நீங்க படிக்கிறீங்க. நேற்று ஒரு மாற்றுத்திறனாளிக்கு இறங்கி வந்து ரொம்ப கருணையோடு இருக்கிற மாதிரி இறங்கி வந்து அவங்க இருக்க இடத்துக்கே வந்து நாங்க பணி கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு ஒரு நடிக்கிறீங்க நீங்க. யுவர் ஆக்டிங். உங்களுக்கு உண்மையாவே ஒரு ஒரு இது இருந்ததுன்னா இந்நேரம் நம்ம முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து உடனடியா கூப்பிட்டு நம்ம நடந்திருக்க கூடாதுமா அப்படின்னு ஒரு அம்மா கிட்ட பேசக்கூடிய அந்த ஒரு ஒரு ஜென்டில்மேன், ஒரு ஸ்டேட்ஸ்மேன் எங்க. நீங்க ஒரு நடிகருங்கிறது நடிக்கிறது தயவு செய்து நீங்க வந்து உங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல விடுங்க. நீங்க நடந்து ஓடி வர்றத அந்த அந்த படியில இறங்கி வர்றத ஒரு வீடியோ எடுக்கிறது, அது ரியல் முதல்வர்னு காட்டுறது. சார் அந்த குடும்பம் அங்க கதறிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த அந்த எனக்கு யோசிச்சு பார்க்கும் பொழுது விட்டுருங்க அந்த பையன் கதறும் பொழுது அதை பத்தி ஒரு துளி கூட கருணை இல்லாம அடிச்சிருக்காங்க. இதுல நீங்க மேல போய் இந்த பிரச்சனைய இப்ப இந்த அரசாங்கத்தின் மீது நமக்கு வரக்கூடிய கோபம் என்னன்னா இது எப்படியாவது இந்த பிரச்சனையை டிஃப்யூஸ் பண்ணிடணும், இந்த சென்சிட்டேஷனை வந்து குறைச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்பாட்ட போய் இவங்க கேட்க மாட்டாங்களா, அவங்க அப்பாட்ட போய் கையெழுத்து வாங்கிடு. இது வந்து எப்படி ஒரு ஃபயர் ஃபைட்டிங் டாக்டிக்ஸ். இது மடை மாற்றி இதை டீசென்சிடைஸ் பண்ணி இப்ப இதை பத்தி யாருன்னா பேச மாட்டோம். தமிழ்நாடு முழுக்க கொந்தளிப்புல இருக்கிறாங்க மாற்றுத்திறனாளிகள் ரோட்டுக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அப்புறம் உங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. இப்போ விஜய் அவர்கள் இந்த இந்த சம்பவத்துக்கு என்ன வாய் திறந்து என்ன பதில் சொல்ல போறாங்க? திரு விஜய் அவர்கள் இதை பார்த்துட்டு இருக்கோம், உளவுத்துறை இதை பார்த்துட்டு இருக்கோம். இதை திராவிட முன்னேற்ற கழகம் சீக்கிரத்தை விட மாட்டோம், மனித உரிமை ஆணையத்துக்கு போவோம். ஐ திங்க் விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸா எடுத்துக்காம நாளை மாலைக்குள்ள இது குறித்து பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா அங்க ஒரு குடும்பம் கதறிக்கிட்டு இருக்கு. இப்ப இது ஐநா சபை வரைக்கும் ஸ்பெஷல் ரிப்போர்ட் வரைக்கும் மாற்றுத்திறனாளிகள் இந்த விஷயத்தை நாங்க கொண்டு போவோம். இப்ப இதை எப்படி பாக்குறோம்னா இது அரசாங்கத்தினுடைய அலட்சியத்தை எப்படியாவது ஏதாவது செஞ்சு மூடி மறைச்சிடலான்ற முயற்சி, முழு பூசணிக்காவை சோத்தில் மறைக்கக்கூடிய முயற்சியை தான் இந்த அரசு செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த காவல்துறை முன்னாடி இருக்கு. நீங்க எல்லாரும் முதலமைச்சர் மட்டுமல்ல, சிறைத்துறை டிஜிபி இதை பத்தி ஏன் வாய் திறக்க மாட்டாங்க? நம்ம டிஜிபி ஏன் வாய் திறக்க மாட்டாங்க? அந்த எஸ்பி இவ்வளவு நல்ல எஸ்பின்னு நீங்க சீன் போட்டு வெளியில படம் காட்டிருக்கீங்களே மிஸ்டர் ஸ்டாலின், இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஒரு 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 மாற்றுத்திறனாளிய ஏங்க நான் அன்பு தோழர் உமா அவர்களுக்கு நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். நாங்க அந்த அந்த சபரிநாதன் தோழர் வந்து சபரிவர்மன் தோழர் வந்து யார்த்தையும் போய் பிச்சை கேட்கல, இரவல் கேட்கல, தன் சொந்த காலில் நின்று இருக்காரு. அவர் குடும்பத்துக்கு இன்னைக்கு யாரு பதில் சொல்ல? ஏங்க ஒரு மாற்றுத்திறனாளியா வாழ்றது இந்த சமூகத்துல எவ்வளவு கஷ்டம். நீங்க ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, 200 கோடி ரூபாய் விட்டுட்டு வந்தேன்றீங்களே, 200 கோடி ரூபாய் விட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வாய் திறந்துருக்கணும். குறைந்தபட்சம் நீங்க இதுக்கு மேல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும். அப்ப என்ன 200 கோடி கொடுத்துருங்க, என்ன மாற்றம் கொடுத்துருவீங்க? ஒரு மாற்றுத்திறனாளி அடிச்சு கொள்றதா மாற்றமா? மாற்றுத்திறனாளி ஒருத்தர் தன் சுய சொந்த சம்பாத்தியத்துல பொது வாழ்க்கையிலும் இருந்து அவருக்கு வேண்டிய விஷயங்களை அக்கம் பக்கத்துல இருந்தவங்களுக்கு கொடுத்துட்டு செஞ்சுட்டு இருந்த ஒரு மாற்றுத்திறனாளிய 140 கிராம் கூட குற்றச்சாட்டு, நீ 10,000 ரூபாய் கொடுக்கல, 5 கோல்டு பில்டர் சிகரெட் கொடுக்கலங்கிறதுக்காக ஒரு ஒரு சிஸ்டம் ஒரு மாற்றுத்திறனாளி அடிச்சு கொள்ளும்னா 60 நாள் ஆகி நீங்க என்ன சார் நீங்க ரிவ்யூ வச்சிருந்தீங்க? நீங்க என்ன ரிவ்யூ பண்ணீங்க உங்களுடைய காவல்துறையை? இப்படி ஒரு மாற்றுத்திறனாளி அடிச்சு கொண்டு அசிங்கமா இருக்கு இல்லையா? ஒட்டுமொத்த இந்தியா இன்னைக்கு நம்மள பார்த்து என்ன சொல்லுவோம், ஒரு மாற்றுத்திறனாளி அடிச்சு கொண்டிருக்காங்க. ஏன்னா எங்களை வந்து மாற்றுத்திறனாளிகள் சமூகத்துல சொசைட்டில டெல்லியில நிச்சயம் கேட்பாங்க, உங்க ஊர்ல இவ்வளவு சொல்றீங்கப்பா, மாற்றுத்திறனாளிகளுக்கு இவ்வளவு செஞ்சோம்னு சொல்றீங்கப்பா, உங்க ஊர்ல ஒரு மாற்றுத்திறனாளி அடிச்சு கொண்டிருக்காங்க, நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்பாங்க. நாங்க பதில் சொல்லணும். we are accountable. நான் என்ன நினைக்கிறேன்னா திரு விஜய் அவர்கள்
இத கூட பேச வாய் திறந்து பேசல அப்படின்னா இப்ப நாங்க பேசுறது எமோஷனலா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் he will face consequences. ஓகே கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணும். சரி, கண்டிப்பாக தீபக் சார் நம்ம பேசலாம். உண்மையிலேயே அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எமோஷ்னலாக வந்து அவர் ரொம்ப அப்செட்டாக பேசுகிறாரு, ரொம்ப காயப்பட்ட மாதிரி. அவங்க அம்மா பேசுனதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் கண் கலங்கிருப்பீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, என் பிள்ளை எப்போ செத்தான் சொல்லு, என்னைக்கு செத்தான், அதுதான் இந்த நேரம் என்ன, எத்தனை மணிக்கு முன்னாடி செத்தான், எத்தனை மணிக்கு செத்தான், எப்படி செத்தான், அடிச்சு செத்தானா, எப்படி செத்தான், ஒரு அம்மாவை நான் கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ வந்து இவர் நான் அண்ணனா இருப்பேன், தம்பியா இருப்பேன், தங்கிச்சு என்ன அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்னா இன்னைக்கு கூட பேசினார், கருவூருக்கு போனப்ப கூட பேசினார். இந்த அண்ணன் தம்பி பாசம் இதெல்லாம் இப்போ எங்க ஓடி போச்சு? கண்டிப்பா சார். இப்போ எல்லாருமே கேட்கிற ஒரே கேள்வி, முதல்ல மனிதனா இருங்க அப்படின்னு தான் முதலமைச்சரை பார்த்து கேட்கறாங்க எல்லாருமே. முதல்ல நீ மனிதனாக இருக்கிறீரா என்று எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. அதே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நகர்ல வெங்கடேஷ் என்பவர் அடித்துக் கொல்லப்பட்டிருக்கிறார். திருச்சி ஸ்ரீராம் என்பவர் அவர் போலீஸ் விசாரணைக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அதே மாதிரி கிருஷ்ணகிரியில் ஒரு சிறுவனுடைய செல்போனை போலீஸ்காரங்க பிடிங்கிட்டு அவன் திருப்பி கொடுக்கலன்னு அந்த பையன் போய் அவனும் தூக்கிலிட்டு செத்து போயிட்டான். தென்காசியில் சிவகிரிங்கிற இடத்துல அந்தோணி ராஜன் என்ற முதியவர், அவரையும் போலீஸ் ஹராஸ் பண்ணதுனால அவரு தற்கொலை பண்றாரு. அதாவது 1 இல்லை 2 இல்லை, இன்னைக்கு வந்து பாலாஜி புழல் சிறையில். இப்போ நான் எனக்கு என்ன கேள்வி கேட்குறேன்னா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டின் முதல்வர் பேசவும் இல்லை, போலீஸ்காரங்க யாரும் பேசல. டிஜிபி ஒரு அறிக்கையாக கொடுத்துருக்கணும், எக்ஸஸ் இருக்கா இல்லையான்னு. ஹோம் செக்ரட்டரின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, உள்துறை செயலாளர் என்ன பண்ணிட்டு இருக்காரு. அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு கள்ள மௌனத்தை, ஒரு களவாணி கூட்டத்தோட கள்ள மௌனம் தெரிகிறது. அதுதான் முக்கியமான பாயிண்ட். கண்டிப்பாக சார். ராஜா முகமது சார், இப்போ என்னன்னா 140 கிராம் வந்து குட்கா வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு அவங்க வந்து வைக்கிறாங்க. அதனால தான் வந்து அவரை நாங்கள் விசாரணைக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது நிரூபிக்கப்படலை, இன்னும் சொல்லப்போனால் கன்விக்டட் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனாலும் வந்து இப்படி ஒரு முடிவை வந்து அவர்கள் கொடுத்துருக்கிறார்கள். இப்போ 140 கிராம் குட்கா பொருளுக்கு இவ்வளவு பெரிய ஒரு தண்டனை அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இருக்கிற தாவேக அரசினுடைய நிலைப்பாடா? இதை எப்படி நீங்கள் ஒரு வழக்கறிஞராக எப்படி பார்க்குறீங்க? கடந்த ஒரு வார காலமாக நானே ஒரு 2 வழக்கில் பிணைக்கு அப்பியறானேன். இந்த மாதிரி 22 பாக்கெட்டு குட்கா ஒரு கடையிலேருந்து எடுத்ததா ஒரு வழக்கு. இந்த மாதிரி வந்து இப்போ இந்த போதையை ஒழிக்கிறோன்ற பேரில் எந்த நெட்வொர்க்கை பிடிக்கணுமோ அந்த நெட்வொர்க்கை பிடிக்காமல் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து புஷ் பண்ணுறது. அதாவது காவலாளர்களை இத்தனை வழக்குகள் வந்து பதிவு போடணும். அவங்க வந்துட்டு என்னென்னா அக்கௌண்டபிலிட்டிக்காண்டி ஒரு மெக்கானிக்கலாக வந்துக்கிட்டு டார்கெட் 50 வழக்கு என் ஸ்டேஷனில் பதிவு பண்ணேன், 60 வழக்கு பதிவு பண்ணேன். இது வந்து யதார்த்தத்தில் இருக்குது. அப்போ வந்து இவங்க ஹையர் ஆஃபீஸியல்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ரெஷரை லோயர் ஆஃபீஸர்ஸில் வந்து போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதில் 4-5 பேர் ஏற்று கேள்வி கேட்குறாங்க. அது எப்படி நான் கொடுக்கணும், உனக்கு ஏன் நான் சிகரெட் கொடுக்கணும்னு இவர் கேட்டிருக்காரு. உனக்கு எதுக்கு நான் சிகரெட் கொடுக்கணும், உனக்கு எதுக்கு நான் காசு கொடுக்கணும், மாதம் 25 ரூபாய் சிகரெட் பாக்கெட் இது வந்து கேட்குறாங்க. இப்போ கேட்கும்போது இவரை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ இங்கே எனக்கு என்ன அப்படின்னு சொன்னால், ஜெயிலில் இந்த கொலை நடந்ததா விசாரிக்கக்கூடிய அந்த விசாரணை தன்மையே என்னை பொறுத்த வரைக்கும் தவறானது. இந்த கொலையினுடைய ஆரம்பமே காவல்துறையிட்ட இருந்து ஆரம்பிக்கப்பட்டது. இது வந்து ஏதோ ஒரு டைவெர்ட் ஆகிற மாதிரி, ஒரு இன்வெஸ்டிகேஷன் டைவெர்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அதாவது காவல்துறையை ப்ரொடெக்ட் பண்ணி ஜெயிலில் ஏதோ ஒரு அக்கரன்ஸ் நடந்த மாதிரி. இதில் யாரெல்லாம் அக்யூஸ்டாக வருவாங்க அப்படின்னு சொன்னால், கூட்டிகிட்டு போன காவல்துறை அதிகாரி, அதே மாதிரி மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கினாங்க பாருங்கள் ஒரு இதில் டாக்டர், அவர் வந்துட்டு இவரை கரெக்டாக ஃபிட்னஸாக பார்த்தா, ஏன்னா ரிமாண்ட் பண்ணும்போது என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், அங்கே ஓரமாக உட்கார வச்சு ஒரு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுங்க சார் ரிமாண்ட் பண்ணணும்னு சொன்னால், ஆளை பார்க்காம கூட இப்போ கொடுக்கக்கூடிய நடைமுறை, மெக்கானிக்கலாக கொடுக்கக்கூடிய நடைமுறை இருக்குது. அப்போ இவர்கள் எல்லாம் வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட்டிட்ட வந்து போய் கொடுத்து மேஜிஸ்ட்ரேட்டிட்ட வந்து ஒரு ரிமாண்ட் ஆர்டர் வாங்கி அதுக்கப்புறம் வந்து உள்ள தெளிவாங்க. அப்போ இதில் வந்துக்கிட்டு ஆரம்பத்தில் இருந்து இது வந்து ஒரு ஃபேர் இன்வெஸ்டிகேஷனில் விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு வழக்கு. ஏன்னா வந்து அவங்க வந்து ஆரம்பத்திலேயே அவங்க ஒய்ஃப் சொல்லிட்டாங்க, அவங்க போகும்போதே வந்து பயந்தார், இந்த மாதிரி வந்து காசு கேட்குறாங்க, இந்த மாதிரி இது பண்ணுறாங்க, ஏதோ எனக்கு பயமாக இருக்குது, ஏதோ எனக்கு தப்பாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனைவியோ யாரோ வந்து பேட்டி கொடுக்குறாங்க. அப்போ உங்களுடைய குற்றச்சாட்டு வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ எல்லாருமே இது ஜெயிலில் நடந்தது, போலீஸ் துறை இல்லை, அது வந்து இப்போ ஜெயில் துறை வந்து வேறு மினிஸ்ட்ரிட்ட இருக்குது அப்படின்லாம் இப்போ நிறையா பேர் வந்துக்கிட்டு சப்பக்கட்டு கட்டுறாங்க. இப்போ சப்பக்கட்டு தேவையில்லை. இப்போ எடப்பாடியார் கூட ஸ்டெர்லைட் போராட்டத்தில் வந்து இறந்ததை டிவியில் பார்த்தாச்சும் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறாரு. இது ஒரு 4 நாளாக டிவியில் ஓடுது, எல்லா மக்களும் கேள்வி எழுப்புறாங்க. உளவுத்துறை முதலமைச்சருக்கு அன்றாடம் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ரெண்டாவது ஒரு மிக முக்கியமான விஷயம், போன ஆண்டு இவர் நடத்தின ஆர்ப்பாட்டத்திற்கு முன்பாக
பல குடும்பங்களை இவர் சந்திக்கிறார். காவல்துறையால் இறந்த பல குடும்பங்களை வந்து மாண்புமிகு முதல்வர், இன்றைய முதல்வர் அன்றைக்கு சந்திக்கிறாரு. அவர்களுடைய வலிகளையும் வேதனைகளையும் பகிர்ந்துக்கிறாரு. அப்போ இவருக்கு அவங்களுடைய வலிகளும் வேதனைகளும் அதிகமாக தெரியக்கூடிய ஒரு முதல்வர் என்று தான் மக்கள் நினைப்பாங்க. அந்த அடிப்படையில் இந்த அறச்சீற்றத்தில் அந்த கேள்வியை எழுப்புறாங்க. அதுக்கு உடனடியாக பதில் சொல்ல வேண்டியது வந்து மாண்புமிகு முதல்வர். இப்போ எதிர்கட்சி தலைவர் எழுப்பிட்டாரு, அந்த குடும்பம் எழுப்புது, எல்லா கட்சி தலைவர்கள், சீமான் அவர்கள் எழுப்புறாரு, எல்லா எஸ்டிபிஐ உட்பட மற்ற எல்லாருமே எழுப்புறாங்க. ஆனால் இதற்கு வந்துக்கிட்டு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் உள்ளவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். அவர் ஏன் இவ்வளவு தூரம் மௌனமாக இருக்கார்? உடனடியாக ஏன் இந்த இன்வெஸ்டிகேஷனை தூக்கி ஒரு போலீஸுக்கு எதிரான குற்றச்சாட்டு, நீங்கள் ஏன் எஸ்பி விசாரிக்கணும், நீங்கள் விசாரிக்க தேவையில்லை, இந்தாங்க வந்து சென்ற ஆண்டு அஜித்குமார் வழக்கு மாதிரி நான் சிபிஐக்கு கொடுக்குறேன், இல்லை ஸ்பெஷல் டீமை வந்து வந்து இது பண்ணுறேன் அண்டர் த சேர்மன் ஆஃப் தி இது ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணணும். ஒன்று இந்த இன்வெஸ்டிகேஷனை இப்போ நீங்கள் வந்த இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்குது, அதே சென்ற முதல்வர் அவர்கள் இருக்கும்போது வந்து சைலேந்திர பாபு அவர்கள் டிஜிபியாக இருக்கும்போது ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்படுது. 14 ஜூன் 2022 அன்று இந்த மாதிரி காவல்துறை மரணங்கள் அதிகமாக நடக்குது. அப்போ வந்து இதற்கு வந்துட்டு ஏதாவது வந்து ஒரு பக்காவான ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்றத வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய முதல்வரால் வந்து ஆலோசிக்கப்பட்டு சைலேந்திர பாபு அவர்கள் எப்படி காவல்துறை செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பின் பாயிண்டாக ஒரு 42 ஆலோசனைகளை வந்து கொடுக்குறாங்க. அந்த ஆலோசனைகள் அடிப்படையில் தான் இப்போ இந்த போஸ்ட்மார்ட்டம்லாம் வந்துக்கிட்டு 3 டாக்டர் பண்ணாங்க. அது சிசிடிவி வந்து ஃபுட்டேஜ் இருக்கணும், அந்த ஃபுட்டேஜை வந்து இது பண்ணணுன்றதெல்லாம் அந்த எஸ்ஓபி அடிப்படையில் நடைபெற்ற ஒரு விஷயங்கள். அப்போ இதில் ஒரு ஸ்பெஷல் கேருன்றது ஒன்றும் இல்லை, அது ஏற்கனவே இருக்கக்கூடிய வகுத்து இருக்கக்கூடிய ஒரு எஸ்ஓபி அடிப்படையில் நடைபெற்ற விஷயங்கள். அந்த போஸ்ட்மார்ட்டத்தில் ப்ரூவ் ஆகிருக்கு இத்தனை காயங்கள் இருக்குன்னு சொல்லி. அது இல்லைன்ட்டு இப்போ அதுவும் மறைக்கப்பட்டிருக்கலாம், மேபி அது இருந்தனால அது வந்து வெளியே வந்திருக்கு. இப்போ இதில் தான் சந்தேகங்கள் அதிகமாகி இப்போ கேள்விகள் அதிகமாகுது. இப்போ வந்து நம்ம கேட்க வேண்டியது, காவல்துறை மேலே ஒரு குற்றச்சாட்டை காவல்துறை விசாரிப்பது சரியா? அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்ன அன்றைய தாவேகாவினுடைய தலைவர், இன்றைய முதல்வர் இதை எப்படி வந்துக்கிட்டு ஏற்றுக்கொள்கிறார்? இதற்கு வந்துக்கிட்டு ஒரு எதிர்கட்சி தலைவர் கேள்வி எழுப்பிய பிறகும் மற்ற கட்சி தலைவர்கள் கேள்வி எழுப்பிய பிறகும் கான்ஃபிடென்ட்டாக இருங்கன்னு மக்களை பார்த்து சொல்லக்கூடியவர். மாற்றுத்திறனாளிகளை அண்ணன் கூட சொன்னார், ஒரு மாற்றுத்திறனாளிக்கு இறங்கி போய் அவர் வந்துக்கிட்டு சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணுறாரு. அவ்வளவு தாயுள்ளம் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளியான அந்த முதல்வர் இந்தியாரும் அங்கே போய் நின்று அந்த மக்கள்கிட்ட பேசியிருந்திருக்கணும். இல்லாட்டி அவர் சார்பாக யாரையாவது அனுப்பி அந்த மக்கள்கிட்ட பேசியிருந்திருக்கணும். இதெல்லாம் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. இது வந்து இயற்கையாகவே மக்கள் வந்து நீங்க அண்ணனா நினைங்க, தம்பியா நினைங்கன்னு சார் சொன்ன மாதிரி அண்ணனா தம்பியா இப்படி தான் எதிர்பார்ப்பாங்க அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கணும்ன்றது பேசலாம். நீங்க வந்து இறங்கி ஒரு மாற்றுத்திறனாளிக்கு கீழே இறங்கி போய் முதல்வர் வந்து பணி நியமன ஆணை கொடுத்தாருன்னா அது ஒரு 10 நிமிடத்தில் ரீல்ஸுக்காக ஒரு விஷயத்தை பண்ணும்போது அது ரொம்ப எளிதாக இருக்கிறது. ஒரு துப்புரவு தொழிலாளி கை கொடுக்க வந்தா கையை இழுத்துக்கிட்டாருன்னு ஒரு செய்தி வந்து கண்டிப்பா இல்ல, செய்தி இல்லை, அது உண்மை, அது வீடியோ எல்லாமே இருந்துச்சு. கடந்த ஆட்சியின் போது அஜித்குமார் கொலை செய்யப்பட்டது, மரணம் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அன்றைக்கு உடனடி நடவடிக்கைகளை நாம் பார்த்தோம். ஒரு காவல்துறையினால் நிகழ்த்தப்பட்ட ஒரு விஷயத்திற்கு காவல்துறையை விசாரணை மேற்கொண்டால் சரியாக இருக்காது. அன்றைக்கு அரசே வந்து சிபிஐ விசாரணைக்கு உடனடியாக மாற்றினார்கள். இப்பவும் வந்து வழக்கறிஞர் ராஜா முகமது அவர்கள் சொன்ன மாதிரி இது காவல்துறையினால் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது, அங்கிருந்து தான் நம்ம வந்து தொடங்கணும் விசாரணையை, அவர்களே விசாரித்தால் எப்படி சரியாக வருமா அப்படின்றப்ப இங்க வந்து எல்லோருமே இப்ப சிபிஐ விசாரணை கேட்கிறாங்க. இது வந்து இந்த அரசு அதை செய்யுமா? இந்த அரசு அதை செய்யுமா? ஏன்னா இப்ப வரைக்கும் வாயை திறக்காத ஒரு முதலமைச்சர் அப்படி செய்வாரா? இல்ல, செய்யலன்னா செய்ய வைக்க வேண்டியது தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனநாயக சக்தியின் கடமையாக மாறும். இப்ப அந்த குடும்பம் வந்து திருவனந்தபுரம் சாலையை மறிச்சு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருக்கு. செய்தி பார்த்தீங்கன்னா தெரியும், போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருக்கு. அது இத்தனை நாள் நடந்தும் ஒரு முதலமைச்சர் பேசாமல் இருக்குங்கிறது எனக்கு இன்னும் அது என்னன்னு புரிஞ்சிக்கவே முடியல. ஒண்ணு நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த வாரத்திலே நான் இப்போ இந்த மாதத்துக்குள்ளேயே ஒரு 4-5 தற்கொலைகள், அடிச்ச இதெல்லாம் காவல்துறை மரணம்லாம் நடந்திருக்கு. இவ்வளவு நடக்கிற பொழுது ஏன் இந்த அமைதி காக்கிறார்? ஒரு சுடுகாட்டு அமைதின்னு சொல்லுவோம்ல, அந்த சுடுகாட்டு அமைதியை இப்பொழுது நம்முடைய விஜய் ஒரு மயான அமைதியை அவர் காப்பாற்றி கொண்டிருக்கார். அது ஏன்னு எனக்கு தெரியல. அதுக்கு அடுத்து அவர் தோழர் சொன்னதுல ஒரு உண்மை இருக்கலாம். இவனுங்க ஏற்கனவே போலீஸ் அடிச்சு கொண்டு இருப்பானுங்க. ஆனா அடிச்சதுக்கு அப்புறம் டாக்டர்கிட்ட ஒன்றும் சர்டிஃபிகேட் வாங்கலாம் பெரிய விஷயமே கிடையாது. போலீஸும் மாஜிஸ்ட்ரேட்டும் ஜஸ்ட் லைக் பார்க்காம எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு, இல்லை இவங்களே எடுத்து போய் வெறும் கையெழுத்து கூட வாங்கிட்டு வந்திருக்கலாம். அதனால் வந்து உடனடியாக தமிழ்நாட்டினுடைய காவல்துறை விசாரிக்காமல் சிபிஐ, எனக்கு இன்னும் சிபிஐல மேலாம் ஒரு மரியாதைலாம் கிடையாது, குறைந்தபட்சம் ஒரு மாற்று ஏற்பாடு, அவ்வளோதான்.
சிபிஐ, இன்கம் டேக்ஸு, இடி இது மேலாம் எந்த மரியாதையும் கிடையாது. ஆனால் சிபிஐ விசாரிக்கலாம்னா அட்லீஸ்ட் போலீஸ்காரங்க வேற ஆளாக இருப்பாங்கல்ல, இந்த போலீஸ்காரங்களாக இருக்க மாட்டாங்கல்ல, அதனால விசாரிக்கணும். அதை வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய நேரடி பார்வையில் இருக்கணும். அது ஒரு முக்கியமான இது. ரிட்டையர்டு ஜட்ஜாக கூட இருக்கலாம், ஆனால் உயர்நீதிமன்றத்தின் நேரடி பார்வையில் விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும். ஏன்னா இது வந்து இந்த மாதத்துலேயே ஒரு 4-5 நடந்துருச்சு. நம்ம பேசிட்டு இருக்கையிலே புழல் சிறையில் ஒருத்தரை அடிச்சு கொண்டுட்டானுங்க. இப்போ இது மாதிரி இருக்கும்போது நாம கொஞ்சம் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு அப்படி விசாரணை வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டு நீதிமன்றத்தினுடைய நேரடி பார்வையில் வெளிப்படையாக விசாரணை நடந்தால் காவல்துறை வந்து அங்கே குற்றவாளியாக்கப்படும். அப்ப காவல்துறைக்கு பொறுப்பாளரான முதலமைச்சர் விஜய் அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். அக்கௌண்டபிலிட்டி மட்டும் இல்லங்க, மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்ல அதனால மாற்றுவாங்களா? அன்னைக்கு என்ன வார்த்தை சொன்னார் தெரியுங்களா? தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அந்த குடும்ப உறுப்பினரிடம் பேசிவிட்டு, அம்மா இது நடந்திருக்கவே கூடாது, நடந்து விட்டது, மன்னித்து விடுங்கள்னு சொன்னதுக்கு உங்களோட மன்னிப்பு எனக்கு தேவையில்லை, நீதிதான் வேணும்னு சொன்னார். அந்த வாய் எங்க போச்சு? அவருக்கு வாயில எல்லாமே வருது இல்ல, நான் எனக்கு அப்புறம் வாயில வந்துரும். ஒரு குறைந்தபட்சம் ஒரு இரக்கம், நான் இது மாதிரி நடந்துருச்சு, நான் வருத்தப்படுகிறேன், என்ன செய்ய வேண்டுமோ அந்த நடவடிக்கை எடுப்பேன்னு ஒரு வார்த்தையாவது பேசிருக்கலாம்ல. அந்த வார்த்தையை கூட இன்னைக்கு பேசாம இருக்கிறார். அது என்னங்கிறது எனக்கு இன்னும் நிஜமாவே புரியலங்க. எவ்வளவு விஷயங்களை நம்ம படிக்கிறோம், கேட்கிறோம், இது பண்றோம். ஆனா இந்த கள்ள மௌனம் என்னங்கிறதுக்கு அர்த்தமே புரியல. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த குடும்பத்தை பாதுகாக்கணும். அந்த குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுத்தா, நீ பாத்தீங்களா அந்த குழந்தைங்கள, 2 குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க, 6 வயசு 4 வயசுன்னு, அந்த குழந்தைகிட்ட கனிமொழி போய் நேரா பேசுறாங்க. இன்னைக்கு காட்சி வந்திருக்கு பாருங்க. குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க. அப்போ அந்த குழந்தைங்களை காப்பாற்றணும்ல. அப்போ வந்து ஒரே ஒரு சம்பாதிச்சு பிரெட் வின்னர்னு சொல்லணும்ல, சாப்பாடு போடுற ஒரே ஒரு ஆள் அவர் தான். அவர்கிட்ட அவர் அடிச்சு நீங்க கொண்டுட்டீங்க. அது இது இன்னொரு சாத்தான் குளம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, நான் முன்னாடியே சொல்ல நினைச்சேன், மறந்துட்டேன். இது இன்னொரு சாத்தான் குளம். சாத்தான் குளத்தில் நடந்தது என்ன? செல்போன் வியாபாரி. இவர் வந்து புகையிலை பொருட்களை வித்துக்கிட்டு இருக்காரு. சின்ன கடை, ஒரு ஸ்மால், பெரிய கடை கூட சின்ன கடைங்க. அந்த சின்ன கடையில இவங்க போய் என்ன கேட்டிருக்கிறாங்க, எப்போதும் இந்த மாதிரி எனக்கு வாரம் இவ்வளவு கொடு, இத்தனை ரூபா கொடுன்னு கேட்டிருக்கிறாங்கன்னு ஒரு செய்தி இருக்கு. அவங்க சகோதரியே சொல்றாங்க. அதனால எனக்கு அதுக்கு பேர் என்ன, கரப்ஷன் பேர் என்ன, லஞ்சம். வாரம் எனக்கு குறிப்பிட்ட பணம் மாமூல், அந்த வார்த்தை அதுதான், மாமூல் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, கொடுக்கல. அப்ப இவர் கொடுக்கலங்கிறனாலே போலீஸ்காரங்க அடிச்சு கொண்டு இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதனால அந்த குடும்பத்துக்கு வேலை கொடுக்கணும். அந்த குடும்பத்துல இருக்கிற பிள்ளைங்களை படிக்க வைக்கிற பொறுப்பையும் விஜய் என்னென்னமோ சொன்னார, அந்த கரூர்ல செத்து போனவங்களுக்கு அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னார்ல. இப்ப இதுதான் கம்பேஷனட் அப்பாயின்மெண்ட், இதுதான் இரக்கத்தின் அடிப்படையில் கொடுக்க வேண்டிய வேலை. நீ கரூர்ல இருந்து ஒரு கட்சி கூட்டத்துக்கு போனவங்களுக்கு வேலை கொடுத்துருக்க. ஆனா இங்க போலீஸ் எக்ஸஸ், போலீஸோட அராஜகத்தினால் ஒரு குடும்பம் இன்னைக்கு தாலி இழந்து இருக்கிறது. அதை காப்பாற்றணும்னா அந்த குடும்பத்துக்கு வேலை கொடு, அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை கொடுக்கணும், குழந்தைகளை படிக்க வைக்கிற பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிபிஐ தலையீட்டோடு ஒரு உயர்நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில் ஒரு விசாரணையை நடத்த வேண்டும். கண்டிப்பாக சார். தீபக் சார், இப்போ என்னன்னா, முதலமைச்சர் வந்து இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் பேசும்போது ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு விஜய் இருக்கிறார், ஒரு விஜய் இருக்கிறார் அப்படின்லாம் பேசினாரு. இன்றைக்கு ஒரு விஜய் வந்து அங்கே கதறிட்டு இருக்காங்க. தன்னுடைய கணவனை இழந்து 2 குழந்தைகளை வச்சுக்கிட்டு, சின்ன குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அங்கே கதறி அழுதுட்டு இருக்காங்க. ரோட்ல உட்கார்ந்து போராடிட்டு இருக்காங்க, நீதி வேணும் அப்படின்னு கேட்டு போராடிட்டு இருக்காங்க. ஆனா இன்றைக்கு அந்த விஜயினுடைய கதறல் இந்த விஜய்க்கு கேட்கவில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதற்கு விஜய் என்ன நியாயம் செய்ய போகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? என்ன எதிர்பார்க்குறீங்க தீபக் சார்? என்னுடைய நடிப்பு வந்து அம்பலப்பட்டிருக்குங்கிறது முதல் செய்தியா பார்க்கணும். முதல்ல நான் அதை ரியாக்ட் பண்ண விரும்புறேன். ஒரு விஷயம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நான் வேற ஒரு ஆங்கிள் இருந்து முதல்ல உங்க எல்லாருக்கும் சில விஷயங்களை சொல்லிட்டு அதனுடைய தாக்கத்தினுடைய ஆழம் புரியணும். ஒரு மாற்றுத்திறனாளியை எடுத்து அந்த அம்மா வளர்த்துருக்குறாங்க. நீங்க எத்தனையோ இடத்துல படிச்சிருக்கீங்க, குழந்தை ஊனமுற்ற குழந்தையா பிறந்ததுன்னா தூக்கி குப்பையில வீசக்கூடியது நீங்க எத்தனையோ இடத்துல பார்த்துருக்கீங்க. ஆனால் இங்க ஒரு மகனை வளர்த்து இந்த சமூகத்துல ஒரு நல்ல ஆளாக மாற்றி திருமணம் செய்து வைத்து இருக்கக்கூடிய அந்த அம்மாவோட நிலைமையை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டுல ஒரு விஜய் இருக்காருன்னு ஒரு அம்மா அங்க உட்காந்து ஒரு மாற்றுத்திறனாளியுடைய குடும்பம் அங்க உட்காந்து கதறது நீங்க அமைதியா இருக்கிறீங்கன்னா இது எப்பேற்பட்ட அநீதி இது. அப்ப நான் இதை செய்வேன் அதை செய்வேன், உங்க வீட்டுக்கு வந்து நான் அதை செய்வேன் இது செய்வேன்னு சொன்னது பொய்யா இல்லையா? அந்த துறையை நீங்க உங்ககிட்ட இப்ப இன்னொன்னு நடக்கிறத உமா மேடம் நம்ம ஆழமா பார்க்கணும். 19 மெடிக்கல் லீகலாவே நம்ம 2 கவுன்சில்ஸும் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். 19 இடத்துல அடிபட்டு இருக்கு. ஆனா காஸ் ஆஃப் இறப்பு இதனால நடக்கல அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா நான் ஒன்றை
ஒருத்தன் நிச்சயம் இது அக்யூட்டல் கொண்டு போய் நிப்பாட்டுறதுக்கான வேலையை அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல பார்த்துட்டாங்க. அதாவது குற்றம் செய்தவர்கள் தப்பிப்பதற்கான வேலையை அங்க இருக்கக்கூடிய அரசு நிர்வாகம் கூட்டு சதி பண்றாங்க. இத நம்ம முதல்ல உள்ள வைக்கலாம். பகிரங்கமான குற்றச்சாட்டு. ஏன்னா 19 இடத்துல அடிபட்டிருக்கு, ஆனா டெத் இதனால வரல அப்படின்னாங்க, இறப்பு இதனால வரல அப்படின்னா இது இந்த இறப்பு இவங்க அடிச்சதுனாலதான் வர்றதுங்கிறது சரியாக நிரூபிக்கப்படாதனால் இவர்களை நான் அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுத்து விடுதலை செய்கிறேன் அப்படின்னு நீதிமன்றம் சொல்றதுக்கு 99% சார்ஜஸ். அப்ப இந்த எல்லா அரசு நிர்வாகமும் இதுக்கு எதிராக வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா அந்த அபலை ஃபேமிலி அவங்களுக்காக பேச ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு நாம இவங்க எல்லாம் கொஞ்ச நாள் கத்துவாங்க அதோட விட்டுருவாங்க நினைச்சு மிஸ்டர் விஜய்க்கு மாண்புமிகு சொல்ல மாட்டாங்க, மாண்புமிகு சொல்ல மாட்டேன். நான் முதலமைச்சர் மிஸ்டர் விஜய் நீங்க இத நடக்கிறதுக்கு அலோ பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க இதை பார்த்தும் பாராம இருக்கீங்க. நீங்க சட்ட மௌனம் காப்புறீங்க. நீங்க எந்தெந்த ஹியூமன் ரைட்ஸ் டிஃபெண்டர்ஸ் கிட்ட எல்லாம் கூப்பிட்டு கடந்த ஆட்சியில் உள்ள பிரச்சனைகளை பத்தி எல்லாம் அங்க எந்த அதிகாரிகள் தவறு பண்ணாங்க, இதுல என்ன செஞ்சிருக்கணும், என்ன செய்யறது தவறுச்சு அப்படின்னு நுணுக்கமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட அந்த விவரமும் எங்களுக்கு நன்றாக தெரியும். நீங்க யார்கிட்ட எல்லாம் பேசுறீங்க, சின்ன விஷயத்தை ப்ளோ அப் பண்றதுக்கு நீங்க எவ்வளவு பேசுனீங்க, யாரெல்லாம் வர வச்சிருக்க பனையூர்ல பாத்தீங்க. அப்ப அன்னைக்கெல்லாம் அந்த மனித உரிமை ஆர்வலர்கள் எல்லாம் தேவைப்பட்டார்கள். இன்னைக்கு ஒரு குடும்பம் கதறிக்கிட்டு இருக்கும் பொழுது இதை கண்டும் காணாமல் நீங்க இருக்கிறீங்களா? நான் அந்த எஸ்பி சார்ட்ட கேட்கிறேன், நீங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை இவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுல வாங்கியிருக்கணும். நீங்க அந்த ரிகர் மார்க் டெத் இப்ப இன்னைக்கு கனிமொழி மேடம் பேசும்போது நான் கேட்டேன், எப்ப இறப்பு நடந்ததுங்கிறத நீங்க ஏன் பதிவு பண்ணல? அப்ப ரிகர் மார்டிஸ் இறந்ததுல இருந்து இவ்வளவு மணி நேரத்துல அந்த உடம்பு விரைப்பு தன்மையை அடையும். ஃபாரன்சிக் மெடிசன்ல அந்த ரிகர் மார்க் எப்ப நடந்திருக்குன்னு பார்த்தா அது எப்ப டெத்ல இருந்து இவ்வளவு நேரத்துல நடந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு. அப்ப தோராயமாக அந்த டெத் எப்ப நடந்துச்சுங்கிறது ஏன் நீங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தரல? அப்ப தப்பிக்க வைப்பதற்கான எல்லா வேலையும் அந்த மாவட்ட நிர்வாகம் செய்யுது. அதற்கு திரு விஜய் அவர்கள் கொடி பிடிக்கிறார். அந்த விஷயத்தை நடக்கணும்னு அது எதிர்பார்க்கிறார். இன்னொன்னு திரு விஜய் அவர்கள் இந்த விஷயம் அமிழ்ந்துடணும் அப்படின்னு ப்ரொடெக்டிவா அவங்க எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்கான வேலையை தெளிவா செய்வாங்க. இதுக்கு என்ன கதை கட்டுவாங்கன்னு எனக்கு தெரியல. அவர் குடிச்சிருக்காரு, அவர் குடிக்கிறதுக்கான அவர் மது அருந்தக்கூடிய பழக்கம் இருக்கிறது, அவருக்கு விட்ராயல் சிம்டம் இருந்தது, அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு கதையை கொண்டு வருவதற்கு ரெடியாக இருக்காங்க. நீங்க கோர்ட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா அங்க மனசாட்சி அதெல்லாம் கிடையாது, அங்க வாதாடு மன்றம் தான், நீதிமன்றம் கிடையாது, வாதாடு மன்றம் தான். யாரு பிரமாதமா வாதாடுறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி. அப்ப இந்த வாதாடு மன்றத்துல இந்த சாதாரண ஏழை கடைக்கோடி, நான் மறுபடியும் சொல்ற இந்த வார்த்தையை, நீங்க கடைக்கோடி மாற்றுத்திறனாளி, அவன் யாருக்கும் பிச்சை எடுக்காமல் தன்னுடைய சொந்த சம்பாத்தியத்துல தானே ஒரு 5 ரூபா 10 ரூபா சம்பாதிச்சு வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைய, சாதாரண வாழ்க்கைய அழிச்சிட்டீங்க. நீங்க எல்லாரும் தோழர்கள் எல்லாரும் அந்த குடும்பத்தையும் நான் பாக்குறேன், எனக்கும் என் குடும்பம் இருக்கு, அந்த குடும்ப ரைட். ஆனா அந்த மாற்றுத்திறனாளி வாழ்க்கையை நீங்க எடுத்துட்டீங்களே, அப்ப அவன் வாழ தகுதி இல்லையா சார்? சார் காசு இல்லைன்னா வாழக்கூடாதா சார்? சார் ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவனா சார்? என்னங்க இது? இந்த நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறத நினைக்காதீங்க, இது ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகள் குரலா பேசுறேன். அப்ப ஒருத்தரை ஒரு விமர்சனம் பண்ணாருன்னு ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு போய் ஒரு நீதிபதி முன்னாடி அப்ப நீங்க என்ன சார் அந்த துறைக்கு நீங்க முதலமைச்சர் ஒரு ஸ்ட்ரெச்சர்ல அரெஸ்ட் பண்ணி ஒரு மாற்றுத்திறனாளியை கொண்டு போய் நீதிபதி முன்னாடி நிப்பாட்டுற அளவுக்கு தான் நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வச்சிருக்கீங்களா இந்த காவல்துறைக்கு? மிஸ்டர் விஜய் could answer all these things. நான் கோபத்துல பேசல, நான் ரொம்ப நிதானமாக கேட்கிறேன். அப்ப இங்க ஒரு மாற்றத்துல அடிச்சு கொல்றப்பறான், அப்ப அது நடந்துச்சுன்னு செய்தி வந்ததுனாலதான் இந்த டாக்டர்கிட்ட திசை திருப்புற மாதிரி மாற்றுத்திறனாளிகள்ட்ட ரொம்ப கருணையோடு இருக்கிற மாதிரி நீங்க காட்டுனீங்களா? நீங்க அப்ப நடிக்கிறீங்களா? ஆர் யூ பிராக்டிசிங் டைவர்ஷன் டாக்டிக்ஸ்? அப்ப அந்த செய்தி வந்துருச்சு, உங்களுக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் வந்துருச்சு, இது பெருசாகும் தெரிஞ்சே நீங்க அந்த வேலையை பாக்குறீங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. விஜய் அவர்கள் இந்த இதுல இருந்து நம்ம அவங்க எல்லாத்தையும் தப்பிக்க வைக்கிறதுக்கு மாவட்ட நிர்வாகம் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு துணை போகிறார். நீங்க எங்க துறையை நீங்க வச்சுக்க வேண்டாம் சார். சார் நீங்க தயவுசெய்து எங்க துறை வேணாம் உங்ககிட்ட. எங்க விஜய் சார் எங்க துறையை நீங்க வச்சுக்கிறதுக்கு தகுதியற்றவர். நீங்க எங்க துறையெல்லாம் மனிதாபிமானம் இருக்கக்கூடிய வேற யாருக்கையாவது கொடுங்க.
ஏதாவது ஒரு மகனிட்ட கொடுங்க. நீங்க அதை வச்சுக்கிறதுக்கான தார்மீக உரிமையை இழந்து விட்டீர்கள். இன்னும் லீகல் லாங்குவேஜ்ல சொல்றதா இருந்தா நீங்க ஒரு வைகேரியஸ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க, கூட்டு பொறுப்பு. யூ ஹேவ் லாஸ்ட் தி வைகேரியஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஹோல்டிங் தி டிசபிலிட்டி டிபார்ட்மெண்ட். தயவு செய்து அதை வச்சுக்காதீங்க, கொடுத்துருங்க வாயாட்சியாச்சு. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, இந்த தாவேகா அரசு மேல நம்பிக்கை இல்ல. ஒரு இருண்ட சமூகத்தை நோக்கி நம்மை அழைத்து செல்கிறது தாவேகா. கண்டிப்பா 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 தீபக் சார், நீங்க சொன்ன மாதிரி மாற்றுத்திறனாளி துறையும் வந்து முதல்வர்கிட்ட தான் இருக்கு. கண்டிப்பாக ராஜா முகமது சார், உங்களுடைய நிறைவு கருத்தாக சொல்லலாம். இப்ப இன்னொரு கேள்வி என்னன்னா, எல்லாவற்றிற்கும் வந்து பதில் சொல்லுகின்ற சிறைத்துறைக்கு பொறுப்பான ஒரு அமைச்சர் இருக்கிறார், நிர்மல்குமார். இப்போ அவங்களுடைய சிறையில் தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது நீங்க சொல்ற மாதிரி காவல்துறையினுடைய அலட்சிய போக்கு, அங்கிருந்தே அதை வந்து விசாரணை இருக்கணுன்றது ஒரு பக்கம். ஆனா இது இப்போதைக்கு இது சிறைத்துறையில் நடந்து அங்கிருந்து தான் அவர் வந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்னா ஏன் அமைச்சர் நிர்மல்குமார் இப்போ வரைக்கும் வாயை திறக்கல? எல்லாத்துக்கும் வந்து ஆளுநருக்கெல்லாம் வந்து பதில் சொல்லுவாரு. அதான் வந்து அமைச்சர் நிர்மல்குமாருக்கும் இதில் ஒரு கேரஸ் லைபிலிட்டி இருக்குது. சிறைத்துறையை கண்காணிக்கிறாரு. சிறைத்துறையில் ஒரு மாற்றத்தில் புழலில் வந்து சிறையில் தான் ஒருத்தர் இறந்துருக்காரு. இது வந்து டெய்லி அவர் மீடியாவை வந்து சந்திக்கிறாரு. இப்போ இன்னைக்கு வந்துட்டு திமுகவிற்கு அஃபீஷியலாக அவர் தான் பதில் சொல்கிறார் எல்லா விஷயத்துலையுமே மீடியாவை சந்திச்சு. ஆனால் மக்களுக்கு பதில் சொல்லணும். இது வந்து ஒரு கட்சிக்கு பதில் சொல்கிறதில்ல, மக்களுக்கு பதில் சொல்லணும். அது வந்து அந்த குறை வந்து இருக்குது. இப்போ 5 நாளாக வந்துக்கிட்டு இப்படி வந்து நான் எது நடந்தாலும் பதில் சொல்ல மாட்டேன், நான் எங்கேயாச்சும் கரூர் மாதிரியோ இல்லை எங்கேயாச்சும் வெளியே வரும்போது மட்டும்தான் நான் வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் வாசிப்பேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை வந்து மக்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க. நீண்ட நாள் அது வந்து அந்த ரீல்ஸ் வந்து தாங்காது. ரெண்டாவது சார் சொன்ன மாதிரி அது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட்டு, காஸ் ஆஃப் டெத்து. அந்த காஸ் ஆஃப் டெத்தை வந்து அவங்க இன்றைக்கி வந்துட்டு ஏன் அந்த சிசிடிவி எங்களுக்கு கொடுங்க, அந்த ரிப்போர்ட் பிரேத பரிசோதனையுடைய ரிப்போர்ட்டை கொடுங்கன்னு சொல்லி ஏன் கேட்குறாங்கன்னா, இட் இஸ் எ வைட்டல் எவிடன்ஸ். இந்த காஸ் ஆஃப் டெத்து வந்து அதோட கனெக்ட் ஆகுதா, அந்த டைமிங்கோட கனெக்ட் ஆகுதா, இது எல்லாத்தையும் வந்து பார்ப்பார்கள். நாங்கள் வந்து காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம் என்ற ஒரு இயக்கம் வந்து உண்டு. அதில் எஸ்டிபியும் ஒன் ஆஃப் த பார்ட்டி. அதில் பல்வேறு வழக்குகளை வந்து ஹென்ரி டிஃபன் போன்ற மூத்த வழக்கறிஞர்கள் வந்து கையாண்டிருக்காங்க. அதில் வந்து ரொம்ப வைட்டல் இது டாக்குமெண்ட் வந்து அவங்களுடைய காஸ் ஆஃப் டெத்து, அவங்களுடைய இது. அதே மாதிரி இப்போ வந்து காஸ் ஆஃப் டெத்தே வந்து அதனால நடக்கலை அப்படின்னு சொல்லி பிரேத பரிசோதனை சொன்னாலும் கூட இவ்வளவு காயங்களோட ஒரு நபர் உள்ளே போயிருக்காரு சிறையில். அப்போ சிறை அதிகாரிகள் என்ன பரிசோதனை பண்ணியிருக்காரு, ஏன் அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலை, ஏன் வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி வந்துட்டு அவர் வந்து ஜிஹெச்சுக்கோ அல்லது சிறைத்துறையினுடைய ஹாஸ்பிட்டலுக்கோ. அப்போ வந்து இது வந்து நிறைய நபர்களை விட நிறைய நபர்களோடு தொடர்புடைய ஒரு குற்றமாக இருப்பதனால் இதில் வந்து சிறைத்துறையிலையும் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை வந்து நடத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் அமைச்சர் நிர்மல்குமார் அவருக்கு இருக்கு. அவரும் உடனடியாக வாய் திறந்து இதற்கு பதில் சொல்ல அவருக்கும் ஒரு பொறுப்பு, முக்கியமான பொறுப்பு இருக்கு அப்படின்றது சுருக்கமா சார் ப்ளீஸ் முடிக்கலாம். விஜய் போட்ட வேஷம் எல்லாம் கலைந்து விட்டது. நடிகர் நாடு ஆளலாமா வேண்டாமான்னு பேசுவாங்க, ஆளலாம். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு நடிக்கக்கூடாது. ஆனால் இப்போ உண்மையாகவே விஜய் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இவ்வளோ நாளாக சினிமா நடித்து ஓடல, ஆனால் இப்போ சினிமா மாதிரி நடிச்சிட்டு இருக்கார். இது இந்த வந்து ஜென்சி தலைமுறை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பா சொன்னேன் தாத்தா சொன்னு ஓட்டு போட்டாங்க பாருங்க, அவங்க எல்லாரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டால்தான் இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண குடும்பம், அவர் சொன்னார் பாருங்க, மட்டும் சொன்னார், ஒரு சாதாரண ஒரு மாற்றுத்திறனாளி வாழ்வதற்கு இந்த பூமியில் இடமில்லையா?